நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆர்சிபியின் உடைய கனவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நிறைவேறிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஆர்சிபியன்ஸே நம்ம வந்துட்டு உண்மையாவே கப் அடிச்சிட்டோமா, இது கனவா நனவா, இதை நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட்ல, அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக் முடிஞ்சு 2 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட, இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து அந்த செலிப்ரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே வராம இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா கப் அடிச்சு 2 நாள் ஆகி போச்சு, இன்னுமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பசியோட இருக்கக்கூடியவன் இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி பழைய சோறை நீங்க கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா, ஐயோ இது பழைய சோறு எனக்கு வேணாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவன் பசி தீர்ற வரைக்கும் அதை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா, வருஷமோ இல்லை சீசனுக்கோ கப் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கப்பு தானே, நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிடலாம். பட் கிட்டத்தட்ட 17 ஆண்டு கால தவம் அப்படின்றது இருந்த ஆர்சிபியன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கப் செலிப்ரேஷன் அப்படின்றது குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்க வெயிட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வெயிட் ஒரு வழியா ஓவர் ஆயிருக்கு. ஸோ அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற அந்த செலிப்ரேஷன் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபிக்கு கப் வின் பண்ணி கொடுத்த 2 துருவங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்மிருதி மந்தனா அப்படின்னே சொல்லலாம், இந்தியன் பிளேயர். இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா எலிஸ் பெர்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ எலிஸ் பெர்ரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எலிஸ் பெர்ரியை வந்துட்டு பலருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, மேட்ச் இருக்கு இல்லையா, ஒரு மேட்ச்சில் அவங்க அடித்த பால் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக போய் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிக்கிற அந்த காரில் அடித்து கார் கண்ணாடி அப்படின்றத உடச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஸ் பெர்ரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் அடுக்கி வைக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னே சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அத்தனை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆஸ்திரேலியாவில் அவங்க டீம் கேப்டனாக இல்லை அப்படின்னாலும் கூட 6 T20 வேர்ல்டு கப் வச்சுருக்காங்க, 2 ODI வேர்ல்டு கப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் கேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேமில் வின் பண்ண கோல்டு மெடல் உட்பட எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது எலிஸ் பெர்ரி கிட்ட இருக்குது. ஸோ யார் இந்த எலிஸ் பெர்ரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு ஆர்சிபியின்ஸுடைய கனவு அப்படின்றத நிறைவேற்றிருக்காங்க. இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னென்ன, அதை தாண்டி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்மிருதி மந்தனாவுடைய லைஃப் ஸ்டோரியிலேருந்தே போயிடலாம். ஸ்மிருதி மந்தனாவுடைய லைஃப் ஸ்டோரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1996க்கு போகணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1996 தான் அவங்க பிறக்கிறாங்க. மும்பையில் சாதாரணமாக ஒரு வீட்டில் தான் பிறக்கிறாங்க. அப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர், பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்குது. பட் அவரால் அவருடைய ஆசை அப்படின்றத நிறைவேற்ற முடியல. இதனால தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணிடணும், அவங்கள வந்துட்டு கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மிருதி மந்தனாக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அவருக்கு தான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க, பையன் பெருசாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாள் ஆக பார்த்தோம் அப்படின்னா அண்ணனை விட தங்கச்சிக்கு கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பாப்பாவுக்கும் சேர்த்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோச் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கோச் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க இல்லையா, அட்டகாசமாக விளாட்றாங்க. அவங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண கூட விளாட்றாங்க. என்னடா இது நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு விளாட்றாளே அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு ஒரு 7, 8, 9 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா 7 வயசுலேயே பல டீம் வந்து அழைப்புகள் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்குது. 8, 9 வயசு அப்படின்னும் போது அவங்க அண்டர் 12 டீம் இருக்கு இல்லையா, அதில் விளாட்றதுக்கே போயிடுறாங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு 12, 14 வயசு இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 19 இருக்கு இல்லையா, அந்த டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடைச்சிருது. ஆல்மோஸ்ட் ஒரு 16, 17 வயசுலேயே பார்த்தோம்னா இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்குது. ஸோ என்னப்பா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா வாய்ப்புமே சீக்கிரமா கிடைச்சிருச்சா, அந்த பொண்ணு கஷ்டப்படவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க வாய்ப்பா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கஷ்டப்படாம யாருக்குமே கிடைக்காது. நம்ம ஒரு வீடியோல சொல்றதுனால அவங்களுக்கு 11 வயசுல இது கிடைச்சிருச்சு, 14 வயசுல இது கிடைச்சிருச்சு, 17 வயசுல இந்தியன் டீமுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பிளஸ் எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அண்ணன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நானும் கிரிக்கெட் விளையாடணும், தங்கச்சி கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா ஃபேமிலி வந்துட்டு ரன் பண்ண முடியாது. அதனால நான் என் கேமை வந்துட்டு குயிட் பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு இனிமேல் கேம் அப்படின்றத விளையாடல, எனக்கு பதிலாக என் தங்கச்சி விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை தொலைச்சிட்டு தங்கச்சிக்காக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்மிருதி மந்தனா சொல்றாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அப்பாவோட கனவு, இன்னொரு
இன்னொரு பக்கம் அண்ணனோட கனவை விட்டுட்டு அண்ணன் வேலைக்கு போகிறான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி. ஸோ இனிமேல் கிரிக்கெட் அப்படின்றத நம்ம விளையாட்டாக எடுத்துடக்கூடாது, கிரிக்கெட் அப்படின்றதா நம்ம லைஃபாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் முடிவு பண்ணுறாங்க. அதிரடியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுடைய லைஃப் எங்கே டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2013 குஜராத்துக்கு அகென்ஸ்டாக ஒரு மேட்ச் அப்படின்றத ஆடுறாங்க. ஸோ 2013 அப்படின்னும் போது அவங்களுக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1996னா 2006 2013 16 17 வயசு இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா குஜராத்துக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் ராகுல் டிராவிட் சைன் பண்ண பேட்டோட போய் விளையாடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஃபேவரான ஒரு பேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேட்டில் விளாண்டு இரட்டை சதம் அடிக்கிறாங்க. இந்தியாவில் இரட்டை சதம் அடித்த முதல் பெண்மணி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அதிர்றாங்க. யாரா அந்த பொண்ணு இப்படி அடித்து விளாசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படின்றத வச்சதுனால இந்தியன் டீம்லேருந்தே அந்த பொண்ணுக்கு ஆஃபர் அப்படின்றது போது நீங்கள் வந்து விளையாடுங்க சர்வதேச டீமில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே போகிறாங்க. இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வராங்க. வந்தோடனே தாம் தூம்னு போட்டு அடிக்கல, பெரிய அளவில் சோபிக்கல, பெரிய அளவில் பர்ஃபார்ம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை முன்னேற்றிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிக்கிட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்மேட்லையுமே T20 இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ODI இருந்தாலும் சரி, எல்லா ஃபார்மேட்லையுமே ஒரு முக்கியமான பிளேயராக தன்னை மாற்றிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பிறக்கும்போது எல்லாருமே பர்ஃபெக்டாக பிறக்க மாட்டாங்க. பிறக்கும்போது எல்லாருமே இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லி பிறக்க மாட்டாங்க. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ, நமக்கு எது தேவையோ அதை நம்ம கற்றுக்கிட்டு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் ஸ்மிருதி மந்தனாவும் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனுடைய ஹோப், அதனுடைய பலன், அதனுடைய ஒரு எப்படி சொல்கிறது ப்ராஃபிட் தான் பார்த்தோம் அப்படின்னா IPL கப்பை அவங்க லிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ கேப்டனா அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத, கொஞ்சம் கூட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாத ஒரு லைஃப் வாழாத நம்ம எலிஸ் பெரி அப்படின்னே சொல்லலாம். எலிஸ் பெரியை பொறுத்த வரைக்குமே ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் போகிறாங்கன்னா எலிஸ் பெரி இருக்காங்க பிரச்சனையே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் அட்டாக் சூப்பராக போட்டு கொளுத்துவாங்க. ஸோ RCB ஃபைனல் வந்ததுக்கு கூட எலிஸ் பெரி தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா கடைசி லீக்ல வந்துட்டு மும்பை தான் இருக்காங்க இல்லையா, மும்பை தான் வந்துட்டு நடப்பு சாம்பியனாக இருக்காங்க. ஸோ மும்பை கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட்டருக்குள்ளே போக முடியாது, அவ்வளோதான் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் மும்பைக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் 1 இல்லை 2 இல்லை 6 விக்கெட் எடுக்கிறாங்க எலிஸ் பெரி அப்படின்னே சொல்லலாம். அதுதான் பெங்களூர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அங்கேயும் போய் 50+ ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஃபைனலி அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றத கொடுத்து கப் இருக்கு இல்லையா, கப்பை லிஃப்ட் பண்ணதில் எலிஸ் பெரியினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, தவிர்க்க முடியாதது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிஸ் பெரியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 16 வயசுலேயே ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்மிருதி மந்தனா எலிஸ் பெரி ஒன்றா அவங்களுடைய கெரியர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரே ஏஜில் மீன்ஸ் இவங்களும் 16 வயசு அவங்களும் 16 வயசு, ஒரே பீரியடில் கிடையாது. ஸோ அப்படியே அவங்களுடைய கேம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆஷஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆஷஸாக இருந்தாலும் சரி இல்லை பிக் பாஸ் இருக்கு இல்லையா, பிக் பாஸ் கிடையாது, பிக் பேஸ் இருக்கு இல்லையா, பிக் பேஸில் பார்த்தோன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமை அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாக்கிங்கான பவுலிங் அப்படின்றத பொறுத்து எதிரணி இருக்காங்க இல்லையா, அவங்களை அப்படியே சுருட்டிடுவாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிரணி என்னதான் பவுல் பண்ணாலும் தன்னுடைய விக்கெட் அப்படின்றத விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் அவங்கள போராட வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த VPL இருக்கு இல்லையா, உமன்ஸ் பிரீமியர் லீக், அதில் எந்தெந்த போட்டிகளெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் பெங்களூர் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒன்று பேட்டிங் இல்லைனா பவுலிங்னால பார்த்தோம்னா RCBயை வின் பண்ண வச்சுருக்காங்க எலிஸ் பெரி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுத்ததுனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 6 T20 வேர்ல்டு கப், 2 ODI வேர்ல்டு கப், ஒரு காமன்வெல்த் கேம் இருக்கு இல்லையா, அதில் வின் பண்ண ஸ்குவாடில் எலிஸ் பெரி இருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ எலிஸ் பெரியை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆஸ்திரேலியன் டீமில் எலிஸ் பெரியும் இங்கே ஸ்மிருதி மந்தனாவையும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மேலாக பிறந்து மேல் கிரிக்கெட் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ரிக்கி பாண்டிங்கா வந்துட்டு எலிஸ் பெரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்திருப்பாங்க. இன்னொரு ஷேவாகா பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்மிருதி மந்தனா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய கேம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் இருக்கு இல்லையா, அதை டிவியில் உட்காந்து பார்க்க கூட நம்மள பலருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இதே IPLக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளான்னைக்கு தான் மேட்ச் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னை விசஸ் RCB அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மேட்ச். இதுக்கு டிக்கெட் இருக்கு இல்லையா, டிக்கெட்டினுடைய விலை அப்படின்றது 17,000 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலும் கூட ஒரே நிமிஷத்தில், அதாவது அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகுது கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே விற்று தீருது. 17,000 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி தலையை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உமன்ஸ் கிரிக்கெட் பக்கமாக திரும்பிச்சு அப்படின்னா இன்னைக்கு மென்ஸ் எந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்களோ, எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதுவும் இன்னும் பல மடங்கு முன்னாடி போகும். அவங்க இருக்காங்க இல்லையா,
அவங்களும் அதே கனவுகள், அதே கேரியர், அதே கோல்ஸோட தான் உள்ள வராங்க. கிரிக்கெட் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க 2 பேத்தோட ட்ரீம்ஸுமே 2 பேரோட எய்முமே ஒரே மாரி இருக்கும்போது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன் மட்டும் ஏன் வேற வேறையா இருக்கு அப்படின்றது தான் எனக்கு புரியல. கேம் அப்படின்னா அது எல்லாமே ஒரே கேம் தானே. இங்கேயும் அவங்க பேட் பால் வச்சு தான் விளையாடுறாங்க, அங்கேயும் அவங்க பேட் பால் வச்சு தான் விளையாடுறாங்க. ஸோ எல்லாமே ஒரே மாரி இருக்கும்போது, அங்க பெண்கள் விளையாடுறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் அதை குறைச்சு பார்க்கறது இருக்கு இல்லையா? அது எந்த விதத்திலயுமே சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, உங்களுக்கு ஸ்மிருதி மந்தனாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.